அன்பார்ந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் நேயர்களுக்கு, கலா ரசிகர்களுக்கு, தமிழ் குடிமக்களுக்கு அனைவருக்கும் முதலாவது எனது வணக்கம். நேற்றைய தினம் தேசிய கள் என்ற தலைப்பில் தொடர்கிறது. டாக்டர் கலைஞர் அவர்கள் கள்ளுக்கடை முதலாக ஏலமிட்டு நடத்துகின்ற பொழுது அந்த கள்ளுக்கடை முதலாளிகளுக்குள்ளே போட்டி ஏற்பட்டது. அந்த கள்ளுக்கடை முதலாளிகள் போதை ஏற வேண்டும் என்று போதை மாத்திரைகளையோ மற்ற ஏதாவது கலந்து அதை தரமற்றவர்களாக ஆக்கி கொண்டிருந்தார். இது கலைஞர் காதுக்கு எட்டியது. அவர் கொஞ்ச நாளிலே அரசாங்கமே கள்ளுக்கடை நடத்த அனுமதி கொடுத்தார். அப்போ அதுக்கு பிறகு நயமான கள் மக்களுக்கு கிடைத்தது. அதே போல தான் சாராயமும், கள்ளச்சாராயமும் அடித்தவர்களெல்லாம் அதிலையும் போதை மாத்திரை கலந்து விற்க ஆரம்பித்தார்கள் முதலாளிகள் என்று தெரிந்ததும் சாராய கடையை அரசாங்கமே நடத்த அனுமதி கொடுத்தார். அதனால் கல், சாராயம், அதுக்கு ஒரு பிராந்தி விஸ்கி கடை, 3 கடைகளிலும் சுத்தமான தரமான சரக்கை கொடுத்தார். யார்? டாக்டர் கலைஞர். அப்பொழுது யாருக்கும் உடல்நலம் பாதிக்கவில்லை. அதைத் தொடர்ந்து டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை விட தரமான கல்வி சாராயத்தை கொடுத்தார். பிராந்தி விஸ்கிலாம் 100க்கு 100 தரமானதாக யாருடைய உடலும் பாதிக்கவில்லை. அப்பொழுது இப்படி கொலை நடக்கவில்லை. ஆனால் இந்த ரெண்டையும் கல்வி சாராயம் என்ன பாவம் செஞ்சது? அது ரெண்டையும் மூழ்கி பெற்றது என்றால் வெறும் மதுக்கடைகள் டாஸ்மாக் மட்டும் வைத்ததனால்தான் கலப்பட சரக்குகள் பெருத்து விட்டது. குடிப்பவன் குடல் அல்சர் உண்டாகி பல நோய்க்கு ஆளாகி கொண்டிருக்கிறான். இப்பொழுதும் தரமான சரக்கு அங்கே இல்லை. அந்த பிராந்தி கடை, சாராய கடை ஆலை முதலாளிகள் எப்படித்தான் தயாரிக்கிறார்கள் தெரியவில்லை. கலப்பட சரக்கு நிறுத்தப்பட வேண்டும். குடிகாரர்கள் யாராவது அந்த தொழிற்சாலை உள்ளே அனுமதிக்க வேண்டும் பார்ப்பதற்கு. ஒரு தனிப்பட்ட வியாபாரி கலப்படம் செய்தால் நுகர்வோர் கோர்ட் வரைக்கும் போகிறோம். இப்போ கள்ளு சாராயம் கலப்படம் பண்ணுவர்களை அரசு கண்டிக்க வேண்டும். ஏன் எம்எல்ஏக்கள், மந்திரிகள், எம்பிக்கள் இவர்கள் தான் அந்த கள்ளச்சாராயம் தொழிற்சாலை நடத்துகிறார்கள். அவர்கள் திருத்தப்பட வேண்டும். அரசு எல்லோரையும் பார்ப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். அது எப்படி தயாரிக்கிறது என்று குடிமகன்கள் பார்க்க அனுமதி கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்.